நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது சின்ன வயசுலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் கஷ்டப்பட்டுகிட்டே வந்து பார்க்கறனால அந்த குடும்பத்தை அந்த பையனை பார்த்துட்டே இருக்கிறவங்க வந்து அந்த வீதியிலையும் சரி, அண்ணன் தம்பியும் சரி, சொந்தக்காரன் சரி, ஃப்ரெண்டுலையும் சரி, ஏதோ ஒன்று பொழைக்கிட்டு அது இதுன்னு வாங்கி சில பேர் வாங்கி கொடுக்க மனசு கேட்காம இதை பண்ணி காசு வாங்கி கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இவன் பர்சனலாக அதுபோக கடன் வாங்கியிருக்கிறான். அப்படி சில கடன் வாங்கி அது இதுன்னு பண்ணால் எனக்கு இதுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டை எதுவுமே கிடையாது. தொழில் பண்ணலாம், அதை பண்ணலான்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிறைய அவமானப்படுறது, வாங்கி போட்டு திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் ஆகுது. அக்கம் பக்கம்லாம் பார்த்து அப்படி அவமானப்பட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்களும் உதவி கூட்டி போட்டு மறுபடியும் உதவி பண்ண முடியல, ஏன்னா திருப்பி கட்ட முடியும்னு சொல்லி விட்டுட்டீங்க. மறுபடியும் உதவி பண்ணலான்னா அவன் நேரம் சரியாக போச்சு, உதவி பண்ணலான்னா நீங்கள் பண்ண மாட்டேங்க. ஆனால் அவனுக்கு திடீர்னு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கில் வந்துருச்சுன்னா, சப்போஸ் அவரோட லக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து பணம் காசு கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கேட்டோன்னா இதை விட அசிங்க எதுவுமே இருக்காது. நம்ம பிச்சைக்காரனோட மோசமாயிடுவோம். பிச்சைக்காரங்கிற ஒரு தொழிலை பண்ணுறாங்க, ஆனால் அதை விட நம்ம வந்து மோசமாயிடுவோம். இருக்கிற பணத்தை வச்சு உனக்கு அழுக்கு வந்திருக்கு, இனிமேல் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி தெம்பு கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மீறி அவகிட்ட போய் நின்னிங்கன்னா, அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, சொந்தக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை விட அசிங்க எதுவுமே நீங்கள் அவமானப்பட்டிருக்க முடியாது. அது மாதிரி பண்ணாதீங்க. அதிர்ஷ்டம் வந்துச்சுனால் யாருக்கு போய் நிற்காதீங்க. அவராக கூப்பிட்டு ஏதாவது உதவி போய் செய்யுங்க. ஏதாவது இறக்க பிடிக்க ஏதாச்சும் என்ன செய்யுங்க, ஊக்கப்படுத்துங்க, இன்னும் உற்சாகப்படுத்துங்க. இவ்வளோ வரைக்கும் நீ அசிங்கப்பட்டுட்டா, அவமானப்பட்டுட்டா, உயிரோடு இருந்து ஒரு லக்கு கிடச்சிருக்குது, என்ன வேணால் ஹெல்ப் செய்கிறோம் கூட இருந்து, ஆனால் காசு பணம் நான் கேட்க வரல அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.